ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பஞ்சு போல் டேஸ்டான கிண்ணத்தப்பம் செய்ய 3 பொருள் இருந்தால் போதுங்க. இந்த கிண்ணத்தப்பத்தை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சோனையுமே கரைஞ்சிரும். அந்தளவு ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்காக 1 கப்பளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு 3 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். குருணைகள் இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்காமல் 1/2 கப்பளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கிண்ணத்தப்பம் விரிசல் இல்லாமல் வரும். மீடியம் சைஸில் இருக்க ஒரு சின்ன தேங்காயை துருவி வச்சுருக்கேன். பஞ்சு போல் கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு தேங்காய், அரிசி, சர்க்கரை இருந்தால் போதுங்க. இந்த 3 பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும். தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தடவைக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 தடவை தேங்காய் பால் எடுத்த சக்கையை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. சக்கை ஏது இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம வடித்து வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். மொத்தமாக இந்த கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்தா சரியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி அளந்த கப்பில் 1 கப்பளவு ஜீனி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 5 ஏலக்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கிண்ணத்தப்பம் சாஃப்டாக வர்றதுக்காக ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்க தேங்காய் பால் கூட சேர்த்துடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப்பளவு சர்க்கரை கரெக்டான இனிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தித்திப்பாக வேணும் அப்படின்னா 1/4 கப்பளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இது கூட 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் வடிகட்டியில் வடிச்செடுத்துடணும். இந்த மாதிரி வடிக்கும்போது அரைபடாமல் இருக்க ஏலக்காய் எல்லாம் வந்துடும். குழியான கிண்ணம் அப்படி இல்லைன்னா தட்டில் நம்ம கிண்ணத்தப்பம் ஊற்றிடலாம். எந்த பாத்திரத்தில் கிண்ணத்தப்பம் ஊற்றுறோமோ அதில் நெய் தடவிட்டு கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கணும். மாவு எல்லாம் பாத்திரத்துக்கு கீழேயே படிஞ்சிரும். நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் ஊற்றி வச்சுருக்க மாவு எடுத்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆகிருச்சு. கிண்ணத்தப்பம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். கத்தியில் குத்தி பார்த்தோம்னா 2 பக்கமும் ஒட்டாமல் வரணும். மாவு எதுவும் கத்தியில் ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நமக்கு கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா கிண்ணத்தப்பம் நமக்கு ஒட்டாமல் வந்துடும். நெய் தடவிட்டு கிண்ணத்தப்பம் செய்யும்போது பிளேட்டில் ஒட்டாமல் வரும். சுத்துக்க நல்லா எடுத்து விட்டுடலாம். இப்போ நமக்கு சாஃப்டான பஞ்சு போல் கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் அப்பத்தை வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். அந்தளவு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாஃப்டான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான கிண்ணத்தப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டான அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.